உயிர் கொடுத்த தந்தைக்கும் உடல் கொடுத்த தாய்க்கும் தன்னம்பிக்கை கொடுத்த தாய்மொழியாம் தமிழுக்கும் கலைகளை கொடுத்த இந்து சமய குருமார்களின் பொற்பாதங்களை வணங்கி அவர்களுக்கு நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு வணக்கம் ஸ்ரீ டிவைன் டிவி நேயர்களே, திருக்கணித முறைப்படி சனிப்பெயர்ச்சி பலன்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 29ஆம் தேதி திருக்கணித முறைப்படி சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். இந்த சனிப்பெயர்ச்சி உங்கள் ராசிக்கு எந்த மாதிரியான நன்மைகள் செய்யும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். மேன்மையான எண்ணம் கொண்ட மேசராசி நேயர்களே, விரய சனி பகவான் 7.5 சனியில் விரய சனி பகவான் உங்களை பிடிக்கிறார். இந்த சனி பகவான் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுப்பார் அப்படிங்கிறத தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். மேசராசிக்காரங்க ஒரு பயம் இருக்கும், ஐயோ சனி பகவான் வந்துட்டாரே, நான்லாம் பார்த்தேன், நிறையா இடத்துல பார்த்தேன், இத்தனை பர்சன்டேஜ் அத்தனை பர்சன்டேஜ் போட்டாங்க, என்ன மாதிரியான சிக்கல்கள் வரும் அப்படின்னு சொல்லி பயப்படுவீங்க. அது சனீஸ்வர பகவான் தயவு செஞ்சு ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு கிரகம், நேர்மையானவர், நியாயமானவர், ஈஸ்வரம் பட்டம் பெற்றவர், அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். சரி, மேஷ ராசிக்காரருக்கு இந்த வருஷம் என்ன செய்ய போகிறார், இந்த 2.5 ஆண்டு என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. 100% உங்களுக்கு நல்லது செய்யவும் வந்திருக்கிறாருங்கிறத புரிந்து கொள்ளுங்கள். உங்களை பக்குவப்படுத்த போகிறார், உங்களை மெருகேற்ற போகிறார். ஓகேவா? அந்த மெருகேற்றும் போது ஒரு சில வழிகள்லாம் வரும், அதுக்கு நீங்கள் தயார். சின்ன சின்ன வழிகள் தான். ஓகேவா? மேஷ ராசியில் 3 நட்சத்திரம் இருக்கும். அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், கிருத்திகை. இந்த அஸ்வினி நட்சத்திரம் பரணியும் ஓரளவுக்கு தப்பிச்சுக்குவாங்க. இந்த கீர்த்திகை நட்சத்திரம் தான் இருக்கிறதுலே கொஞ்சம் கஷ்டமான நட்சத்திரம்னு அதாவது கீர்த்திகை நட்சத்திரம் கஷ்டமான நட்சத்திரம். மேசராசியில் கீர்த்திகை நட்சத்திரம் சனி பகவான் பிடிக்கும் போது கஷ்டத்தை கொடுப்பார். மற்றவர்களோட இவருக்கு உடனடியாக பலன் தெரியும். ஆகா சனி பகவான் வந்துட்டாருப்பா அப்படின்னு. எப்படி தெரியும்னா, சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் இப்போவே காட்டும் ஒரு சில பேர்த்துக்கு. ஏன்னா இப்போ ஆரம்பத்திலே பயப்படுத்துகிறேன், பயம் இல்லை, கவனம். அப்போ இந்த 7.5 சனி பகவான் வந்துட்டா எந்த ஒரு விஷயத்துலையும் எச்சரிக்கையாக இருக்கணும், வாக்கு கொடுக்குறதுல கவனமாக இருக்கணும். இல்லை அப்படின்னா நிச்சயமாக போய் லாக் ஆகிடுவீங்க. புரியுதுங்களா? எந்த ஒரு விஷயத்துக்கும் வாக்கு கொடுத்துருக்கோம், கமிட்மெண்ட் பண்ணிடாதீங்க. யாருக்கிட்டையும் உத்தரவாதம் இதெல்லாம் பண்ணிடும் அப்படின்ட்டு அது மாறும். புரியுதுங்களா? அது ஒரு பிரச்சனை இருக்குது, அதை புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு அடுத்ததாக கவனிக்க வேண்டிய விஷயம்னா, புதிய விஷயங்கள் நிறையா செயல்படுத்த ஆரம்பிங்க. ஓகேவா? செலவுகள் உங்களுக்கு காத்திருக்குதுன்னு சொல்லலாம். மேஷராசிக்காரருக்கு செலவுகள் காத்திருக்குது. அப்போ நீங்கள் செலவு பண்ண தயாராகிக்கணும். உங்களை நீங்கள் அப்படி பக்குவப்படுத்தி வச்சுக்கோங்க. ஓகே, எந்த மாதிரி செலவுகள் பண்ணலாம்? நீங்கள் ஏதாவது ஒரு சொத்து வாங்குங்க, ஏதாவது ஒரு வீடு கட்டுங்க. நான் இப்போ தான்ப்பா வீடெலாம் கட்டி முடித்தேன், மறுபடியும் எங்கே வீடு கட்டுறது, இப்போ தானே ஒரு சொத்து வாங்கி முடித்தேன், நான் என்ன பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு ஒரு தோன்றும். மீண்டும் கடன் வாங்கி பண்ணுங்க. எதுக்காக கடன் வாங்க சொல்கிறேன், என்னை கஷ்டப்படுத்துறதுக்கா அப்படின்னா இல்லை. கொஞ்சம் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை வரும், அதை நீங்களாக உருவாக்கிக்கிறதா நல்லது. ஓகேவா? கொஞ்சமாக ஒரு சின்ன ஒரு பிட்டாக பார்த்து வாங்க. நீங்கள் இதுக்கு முன்னாடி ஏக்கரா கணக்கில் வாங்கினாலும் சரி, இல்லை ஒரு பிளாட் வாங்கினாலும் சரி, ஒரு ஃபேமிலி நண்பர்கள் கூட கூட்டு போட்டு வாங்க. கூட்டு போடும்போது உங்கள் சுயஜாதத்தை பார்த்துக்கோங்க. இந்த நட்சத்திரம் உங்கள் நட்சத்திரம் வருதா, ஒத்து வருதான்ட்டு. நிறைய பேர் கூட்டாக வாங்குறது நட்சத்திரம் மாறி மாட்டிக்குவீங்க. இதை எப்படி சார் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு விஷயம் வரும். ஓகேவா? அப்போ நீங்கள் தாராபலன் பாருங்கள். அந்த நட்சத்திரத்துக்கும் உங்களுக்கும் தாராபலன் நல்லா இருந்தால் பார்த்துக்கோங்க. தாராபலன் எப்படி பார்க்குறதுன்னு ஒரு கேள்வி வந்துச்சுன்னா பஞ்சாங்கத்தில் இருக்குது, போய் பார்த்துக்கோங்க. இல்லையா எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அந்த ஷார்ட் அனுப்பிச்சி விட்றேன். தெரிஞ்சுக்கோங்க. நெட்லேயே தாராபலன் போட்டிங்களா ஷார்ட் அந்த கிராஃப் வந்துருங்க. ஓகேவா? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, அதை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிட்டீங்களா கண்டிப்பாக பிரச்சனை இல்லை. சரியா? ஓரளவுக்கு தெளிவாகிட்டீங்களா? இப்போ 7.5 சனி பகவான் நம்மளை வராரு, என்ன செய்ய போகிறாரு, நம்ம என்ன மாதிரி ஹெல்த் விஷயத்தில் ரொம்ப அக்கறை எடுத்துக்கணும், வண்டி வாகனத்தில் மெதுவாக போகணும், யாருக்கும் கமிட்மெண்ட் கொடுத்துடக்கூடாது. இதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. ஒரு பெரிய ஷார்ட்டு போட்டு எழுதி வச்சுக்கோங்க, டெய்லியும் அதை பார்க்குற மாதிரி. அதே போல் சுப செலவுகள் வர ஆரம்பிக்கும், செலவுகளுக்கு அதிகரிக்கும். நீங்களாக பார்த்து பண்ணிங்கன்னா இந்த செலவெல்லாம் குறைஞ்சி அந்த செலவு அதிகரிக்கும். யாருக்காவது ஜாமீன் கையெழுத்து போடணும்னு போய் போட்டிங்களா, அவர் பணம் கட்ட மாட்டார், உங்களை பிடிச்சிக்குவாங்க. புரியுதா? இப்போ தானே ஒன்று போட்டு வந்தேன், போன மாதத்துல ஒன்று போட்டேன், அதுதான் ப்ராப்ளம் ஆகுமா? கண்டிப்பாக ப்ராப்ளம் வரும். பயப்படாதீங்க, கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்துக்கோங்க. ஓகேவா? பயப்பட வேண்டாங்கிற, ப்ராப்ளம் வருங்கிற, என்னப்பா குழப்பற, மற்ற ராசி சொல்கிறவங்க கூட நல்லா சொல்கிறாங்க, நீ இப்படிலாம் போட்டு குழப்பறையே அப்படின்னு ஒரு இது வரும்ல, அந்த குழப்பம் அப்படிலாம் ஒன்றும் இல்லை, தெளிவாய்க்கோங்க.
நீங்கள் அதுக்கு வந்து நீங்கள் அவர் பண்ணுறதுக்கு எதுவும் இல்லை. நீங்கள் போய் யாருக்கிட்ட ஜாமீன் கையெழுத்து போனாலும் அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்துடுங்க. சுவாமி என் நேரமே சரியில்லை, கொஞ்சம் பார்த்து இது பண்ணிக்கோ, என்னை நீ தப்பாக எடுத்துக்காதுன்னு வார்த்தை போட்டு வச்சுட்டு வந்துடுங்க. நீங்கள் தனியாக போய் சொன்னால் தப்பாக போய்டும். அவருக்கு ஃப்ரெண்டாக இருப்பார் இல்லையா, யாருக்கு ஜாமீன் போட்டேன் இப்போ அந்த உத்தரவாதம் யாருக்கு ஹெல்ப் பண்ணீங்களோ அவருக்கு இல்லை, யார் பணம் கொடுத்தாங்களோ அவரோட ஃப்ரெண்டு யாராவது இருப்பாங்க உங்களுக்கு தெரிஞ்சவர், அவரை அழைச்சிட்டு போய் நீங்கள் இந்த மாதிரி பேசிட்டு வந்துடுங்க. இந்த மாதிரிங்க சூழ்நிலைங்க, அவர் கட்டிடுவார், நல்லவர், என் நேரம் சரியில்லை, என்னை மீட் பண்ணி அவரை கட்டலாம்னு நினச்சிங்களா கண்டிப்பாக உங்களால் வாங்க முடியாது. என்ன நீங்கள் வச்சு பண்ணுறதோட அவரை டைரெக்டாக பண்ணிட்டீங்களா ஈஸியாக நீங்கள் வாங்கிடலாம் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லிட்டு வந்துடுங்க. புரியுதுங்களா? இந்த வார்த்தையை போய் அவர்கிட்ட சொல்லிட்டு வந்துட்டீங்களா உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் வராது, நாளைக்கு உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டார். எப்போ அன்றைக்கி நீ தான் போட்டு என்னப்பா இது இப்படி பேசினா என்னப்பா அர்த்தம்? ஏங்க எனக்கு நேரம் சரியில்லைங்க, எனக்கு என் நேரம் புரியுதுங்க, நீங்கள் புரிஞ்சுக்கோங்கன்னு போய் சொல்லிட்டு வந்துடுங்க. இதுக்கெல்லாம் கூச்சப்படாதீங்க, வெக்கப்படாதீங்க. இல்லைனா 4 பேர் வச்சு அவர் கேட்பாரு, அன்றைக்கி அதே விஷயம் நடக்கும், அன்றைக்கி நீங்கள் கூச்சப்படணும், வெக்கப்படணும் முன்கூட்டியே. இப்போ புரியுதா நான் என்ன விஷயம் சொல்ல வரேங்கிறது? தெளிவாகிட்டிங்களா? ஃப்ரீ ஆகிட்டிங்களா? ஓகே, அவ்வளோதாங்க, இவ்வளோதான் விஷயம். நம்ம யோசித்தோமா விட கிடைக்குங்க, அவ்வளோதாங்க. சனீஸ்வர பகவானை பொறுத்த வரைக்கும் கர்மாவுக்கு ஏற்ற தண்டனை கொடுத்துருவார். புரியுதுங்களா? நம்ம செஞ்ச பாவத்துக்கான தண்டனை ரெடியாக இருக்கும். இப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளை பிளான் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. புரிஞ்சுக்கோங்க. சரியா? சந்தோஷம். சொந்தமாக தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு வியாபாரத்தில் ரொம்ப கவனம் இருக்கணும். பெரிய செலவு போட்டு பண்ணிடாதீங்க, சின்ன சின்ன செலவுகள் பண்ணுங்கள். கண்டிப்பாக இடமாற்றம் தேவை. இந்த 2.5 வருஷத்தில் ஒரு இடமாற்றம் வருகிறது, நீங்கள் பண்ண தயாராகிக்கோங்க. இல்லையா ஒரு பிரான்ச் ஒன்று ஓப்பன் பண்ணுங்கள். கடன் கொஞ்சம் வாங்கி, ரொம்ப வாங்கிடாதீங்க. கடன் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு கியூவில் நிற்பாங்க, நீங்கள் கேட்டால் பணம் டான்னு வந்துடும், ஆனால் கட்டவே முடியாது. தெளிவாக சொல்கிறேன், புரியுதா? பிஸ்னஸில் கடன் வாங்கி போட்டுடலாம், கேட்டால் கொடுத்துட்றாங்களே அப்படின்னு சொல்லி வாங்கிட்டீங்களா, உங்களால் கட்ட முடியாது. கடன் குறைவாக வாங்கிக்கோங்க, அதிகமாக வாங்கிடாதீங்க. உங்கள் ஃபேமிலி நம்பரை கூட்டிகிட்டு போய் வாங்க, தனியாக போயிடாதீங்க. அப்போ ஃபேமிலி நம்பர் இந்த சனி பகவானோட தாக்கத்தில் இல்லாதவங்களாக பார்த்து கூட்டிகிட்டு போங்க. அவங்கள அழைச்சிட்டு போய் வாங்கிக்கோங்க. வாங்கும்போது அவங்களோட துணையோடு வாங்கிட்டு வாங்க, சீக்கிரமாக கட்டிடலாம். அவர்கிட்ட கொடுத்து நீங்கள் கட்ட ஆரம்பிங்க. அவர்கிட்ட கொடுங்க நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லி அவர்கிட்ட கொடுத்து உங்கள் ஃபேமிலிகிட்டேருந்து வாங்குங்க, இன்னும் பிரச்சனை வராது. அவர்கிட்ட கொடுத்து கட்டுங்க, சீக்கிரம் கட்டி முடிச்சிருக்கீங்க. ஏன்னா அவர் கையால் போச்சுன்னா கட்டிடலாம். புரியுதுங்களா? இந்த ஒரு ஸ்டெப்பை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிங்களா பிஸ்னஸ்லேருந்து தப்பிச்சுக்கலாம். ஓகேவா? அதனால் ரொம்ப முக்கியம் கவனம் தான். ஓகேவா? அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. விரய சனி பகவான் விரயமாயிடுமா? கண்டிப்பாக செலவாகும். பணம்னு இருந்தால் செலவு பண்ணி தான் ஆகும். அப்போ செலவு பண்ண தயாராகிக்கோங்க. நல்ல விதமாக செலவு பண்ணுங்கள். ஆடம்பர செலவு தயவு செஞ்சு வேண்டாம். உங்களை எவ்வளோக்கு எவ்வளோ பாதுகாக்க முடியுமோ அவ்வளோ பாதுகாத்து செலவு பண்ணுங்கள், அதுதான் நல்லது. நான் சொல்லுவேன் 40% மட்டும் கடன் வாங்குங்க. ஒரு பிஸ்னஸ் விஷயமா பண்ணணும். மிச்சம் 60% முதலீடு இருந்தால் பண்ணுங்கள், இல்லைனா அந்த 40% கடன் வாங்காமல் அந்த பிஸ்னஸ் தள்ளி விட்டுருங்க. அதை பண்ணவே வேண்டாம். நீங்கள் 60 வாங்குறேன், 40 மட்டும் என்கிட்ட இருக்குதுன்னா தயவு செஞ்சு அதை பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாக் ஆகிடும், நஷ்டமாயிடும், கஷ்டம் வந்துடும். வட்டி கட்டியே சேர்த்த மாட்டீங்க, உங்களால் வெளியே வர முடியாது. உங்களுக்கு அதை அப்படியே அமுக்கி விட்டுரும். பார்த்து நடந்துக்கோங்க. புரியுதா? புரிஞ்சுக்குவீங்க நம்புகிறேன். வேலைக்கு செல்லும் நண்பர்களுக்கு வேலை செய்கிற இடத்துல ரொம்ப எச்சரிக்கையாக இல்லைங்க. வண்டி வாகனத்தில் போகிறப்ப எச்சரிக்கையாக இல்லைங்க. இந்த 2.5 வருஷத்துக்கு ரொம்ப கவனமாக இருந்தாகணும். புரியுதுங்களா? ஹெல்த்தை ரொம்ப பார்த்துக்கோங்க. நல்லா சாப்பிடுங்க. முட்டி வலி கால் வலி வரும், உங்களை டக்குன்னு பாதிக்கிறது காலை தான் பாதிப்பார் சனீஸ்வர பகவான். அதானே பிடிச்சிருக்காரு, அப்போ அதை தான் டிஸ்டர்ப் பண்ணுவார். பார்த்து நடந்துக்கோங்க. பாத்ரூமில் அங்கெல்லாம் நடக்கிறதெல்லாம் கொஞ்சம் பார்த்து நடங்க. ஓகேவா? அதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிட்டீங்களா நல்லாயிருக்கும். வெளிநாட்டில் இருக்கிற நம்ம சொந்தங்களுக்கு கண்டிப்பாக இந்த 7.5 சனி பகவான் சுப செலவுக்கு தயாராகிக்கோங்க. உங்கள் வேலையில் ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, பார்த்து கவனமாளுங்க. அப்படி டிஸ்டர்பன்ஸ்னால் புதிய வேலை தரத்துக்கு தயார் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் மனசை. அதுக்காக மாதிரி திட்டமிட்டு பண்ணுங்கள். கடன் அதிகம் வாங்கிடாதீங்க. கமிட்மெண்ட் ஃபேமிலிக்குள்ளேயே யாருக்கும் கொடுத்துடாதீங்க. அதை பண்ணுறேன் இதை முடிச்சிடலாம் அப்படின்னு கமிட்மெண்ட்டை தள்ளி போடுங்க. ஓகேவா? ஒரு கொஞ்சம் காலத்துக்கு தள்ளி போடுங்க, இன்னும் ரொம்பலாம் ஒன்றும் இல்லை, ஒரு கொஞ்சம் காலத்துக்கு தள்ளி போடுங்க. சனி பகவான் வந்த உடனே அந்த ஃபஸ்ட்டு 2 ராசியை கொஞ்சமாக இது பண்ணுவார். அந்த கீர்த்திக்கு மட்டும் ரொம்ப தாக்கத்துக்கு முயற்சி பண்ணுவார். அவங்க மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. சனீஸ்வர பகவானுக்கு பிடிச்ச விஷயம் தானங்கள் பண்ணணும். வயதானவர்களுக்காக பார்த்து தானம் பண்ணிங்களா ரொம்ப நல்லது. மாற்றுத்திறனாளியோட ஹோம்ஸ்லாம் இருந்துச்சா போய் அன்னதானம் பண்ணிவிட்டு வாங்க, உங்களுக்கு கொஞ்சம் புண்ணியம் சேரும். இதெல்லாம் கொஞ்சம் டிப்ஸு கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கோவில்களுக்கு தான தர்மங்கள் பண்ணுங்கள் உங்களால் முடிஞ்சா. ஓகேவா? கோவில்னு சொன்னோடனே உடனே ஒரு சில பேருக்கு நம்ம கோவில் ஞாபகம் வந்துடும். நான் எனக்காகலாம் எதுவும் பேச மாட்டேன், பொதுவாக நீங்கள் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க.
அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்களா, நீங்கள் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் வந்து இந்த 2.5 வருஷத்துக்கு ஒரு ஆலோசனைக்காரரை நீங்கள் ஏற்படுத்திக்கோங்க. ஏற்கனவே நீங்கள் ஒரு சில பேர்கிட்ட ஜாதகம் கன்சல்ட் பண்ணிகிட்டு இருப்பீங்க. அவரையே ஒரு ஆலோசனராக வச்சுக்கிட்டு, சார் இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணலான்னு இருக்கேன், பண்ணலாமா வேணாமா? ஒரு 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 10,000 ரூபாய்க்கு மேலே நீங்கள் எந்த செலவு பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் ஆலோசனைலாம் பண்ணிடாதீங்க. ஃபஸ்ட்டு உங்கள் ஃபேமிலிகிட்ட கேளுங்க, ஒப்பீனியன் கேட்டுக்கோங்க. அவங்கெல்லாம் ஓரளவுக்கு பாசிட்டிவாக சொன்னாங்கன்னா, அடுத்தது குருக்கிட்ட போய் கேட்டுக்கோங்க. சாமி நான் அதை பண்ணலான்னு இருக்கேன், என்ன பண்ணலாம்? ஓகே, எனக்கெல்லாம் அந்த மாதிரி யார் மேலேயும் நம்பிக்கை இல்லைப்பா, நான்லாம் அப்படிலாம் பார்க்கறதே இல்லை, எனக்கு மனசில் பட்டா நான் பண்ணுவேன் அப்படின்னு உங்கள் மனசு தோணுச்சுன்னா யாரும் தேவையில்லை. நீங்களே ஒரு சீட்டு எழுதுங்க, உங்கள் வீட்டில் ஒரு குத்து விளக்கு ஏற்றிக்கோங்க, 5 முகம் குத்து விளக்கு ஏற்றிக்கோங்க. குத்து விளக்கை குலதெய்வமாக நினச்சி வணங்கிட்டு சீட்டில் இதை நான் செய்யலாம், பொறுத்து செய்யலாம், அதை மட்டும் எழுதி போடுங்க. செய்யலான்னா உடனே செய்யுங்க, பொறுத்து செய்யலைன்னா பொறுத்து செய்யுங்க. அவ்வளோதான், வேலை முடிச்சது. புரியுதா? இதுதான் எளிமையான வழி. எல்லாத்துக்கும் வழி இருக்குதுங்க, புரியுதா? நாம் நினச்சோமா அந்த விஷயம் நடந்துடும். புரியுது? இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிடலாம். இந்த சனி பகவான்லேருந்து நீங்கள் பெரிய விரயத்துலேருந்து தப்பிச்சிடலாம். ஓகேவா? ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப கேர் பண்ணிக்கோங்க. ஒரு மெடிக்கல் செக்கப் போயிடுங்க. ஓகேவா? இந்த 2.5 வருஷத்துக்கு 3 டைம் மெடிக்கல் செக்கப் எடுத்துக்கோங்க. புரியுதுங்களா? போயிட்டு வந்துடுங்க. போய் பாடி ஒரு ஃபுல் செக்கப் பண்ணிட்டு வந்துடுங்க. அந்த செலவு ஆகட்டுங்க, அதெல்லாம் கட்டாயம் தேவைங்க. இல்லைன்னா வேறு செலவு இழுத்து விட்ருவார் கடவுள். அந்த மாதிரி ஒரு பண்ணும்போது உங்களுக்கும் தெரிஞ்சிடும், நம்ம உடம்புல இதெல்லாம் கரெக்டாக இருக்குது, இதெல்லாம் கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும், அப்போ நம்ம உணவு விஷயத்தில் கொஞ்சம் மாற்றணும். ஏதாவது உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு உணவை இந்த 7.5 சனியில் விட்டுருங்க. ப்ளீஸுங்க, ஒரு 2.5 வருஷம் தானே, கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப அந்த ஒரு சில உணவெல்லாம் இருக்குல்ல, அதில் ஒரு உணவை தான், எல்லா உணவையும் நான் சொல்ல, ஏதோ ஒரு உணவை நான் சாப்பிட மாட்டேன் இந்த 2.5 வருஷத்துக்கு அப்படின்னு ஒரு தியாகம் பண்ணி பாருங்கள். எப்போவுமே ஒரு சின்ன தியாகம் பண்ணுனா நம்மளுக்கு நிறைய பாசிட்டிவ் எனர்ஜிகள் வருங்க. செஞ்சு பாருங்களேன் என்ன நடக்குது அப்படின்ட்டு. கரெக்டாக செய்வீங்க தானே? செஞ்சே ஆகணும்னு சொல்லி நான் கட்டாயப்படுத்த மாட்டேன். நீங்களாம் ரொம்ப அன்பானவங்க, எனக்கு ரொம்ப முக்கியம். அதனால் கொஞ்சம் செஞ்சுருங்க. ஏதாவது ஒன்று அடிக்கடி யூஸ் பண்ணுற ஏதாவது ஒரு பழக்கம், ஏதாவது ஒரு தவறான ஒரு கெட்ட பழக்கம் தான், அதை அவாய்ட் பண்ணிவிடுங்க. அது உங்கள் கர்மாவில் அவர் மாற்றி நல்லது பண்ணி கொடுத்துரும். புரியுதுங்களா? நான் புரிஞ்சுக்குவீங்க நம்புகிறேன். நான் மேலோட்டமாக சொல்கிறத நீங்கள் உள்வாங்கிக்குவீங்க. இவ்வளோ டீப்பாவா ஜாதகத்தெல்லாம் இருக்குது, இப்படிமா ஜோசியெல்லாம் சொல்லணும் அப்படின்லாம் ஒரு சில பேர் யோசிப்பீங்க. அப்படிலாம் இருக்குது. அதை புரிஞ்சு நடந்துக்கணுங்கிறது தான் என்னோடய விஷயம். எப்பவுமே ஜோதிடங்கிறது வந்து தான் மாறணும், தான் கொடுக்கணும், நான் உணர்ந்து பண்ணுறதுனால தான் மாற்றம் வரும். இல்லைன்னா ஒன்றும் வராது. ஃபஸ்ட்டு நான் அதில் வந்து ரொம்ப இதாக இருக்கேன், ரொம்ப ஆணித்தரமாக நம்புகிற ஒரு மனுஷன் நான் ஃபஸ்ட்டு அது பிலீவ் பண்ணணும். அப்போ சனீஸ்வர பகவான் என்னை நீ பிடிக்க வர, உனக்காக எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயத்த நான் தியாகம் பண்ணுறேன், இந்த ஒரு 2.5 வருஷத்துக்கு எனக்கு நீ அதை ஃபாலோ பண்ணிக்கோ, என்னை டிஸ்டர்ப் என்னை அதிகம் தொந்தரவு கொடுக்காத, எனக்கு தாங்குற அளவுக்கு தொந்தரவு கொடு அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட பிரார்த்தனை வச்சுட்டிங்களா, நிச்சயமாக மனம் உருகிடுவார். அவர்கிட்ட அதே தான். இப்போ நீங்கள் போலீஸ்காரரே வராது, உன் மேலே ஒரு கேஸ் பா அப்படிங்கிறாரு, நேராக போனோடனே அப்படியா நான் யார் தெரியுமா அப்படின்னா பிடிச்சிட்டு அப்போ போங்க, ஐயா வணக்கம் ஐயா, தெரியாமல் தான் கூட நடந்திருக்கலாம், பாருங்கய்யா நான் ஏதாவது பண்ணி தான் மன்னிச்சிருங்க, நான் வரேங்கய்யா, உங்களுக்கு எல்லாம் ஒத்துழைப்பும் நான் தரேங்கய்யா அப்படிங்கும்போது சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூட்டிகிட்டு போய் என்ன பண்ணால் அந்த விஷயம் நடக்கலையா, அவ்வளோதான். சனீஸ்வர பகவான் அதுதான் செய்ய போகிறாரு. அப்போ தப்பை உணர்ந்து நான் இனிமேல் அதை பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டா விடுதலை கிடச்சிரும். ஓகே, கோர்ட்டில் போய் விடுதலை கிடச்சிடும். அப்போ நீங்கள் வழிபாடு பண்ணக்கூடிய கடவுள் ரொம்ப முக்கியம். அதை நான் கடைசியாக சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எடுத்த உடனே சொல்லி உங்களை சொல்லிவிடுவாங்க, கண்டிப்பாக கவலைப்படாதீங்க. ஓகேவா? இப்போ வெளிநாட்டில் இருக்கிறவங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா என்ன மாதிரியான விஷயங்கள் ஃபாலோ பண்ணுன்னு, அதை செய்யுங்க, கண்டிப்பாக நல்லாயிருக்கும். கலைத்துறை, சினிமா துறையில் இருந்தாலும் சரி, இல்லை நாடகத்துறையில் இருந்தாலும் சரி, இல்லை வெவ்வேறு கலைகள் இருக்குல்ல, எந்த துறையில் இருந்தாலும் கட்டாயம் நீங்கள் இப்போ உங்களுக்கு நிறையா செலவுகள் கொண்டாந்து கொடுத்துருவாரு. வாய்ப்புகள் தடையாக வரும், அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கிற வாய்ப்பு, கமிட்மெண்ட் கொடுத்துருவாங்க, உனக்கு இந்த 6 மாதத்துக்கு ஓகே அப்படின்னு, திடீர்னு பார்த்தா கமிட்மெண்ட் இல்லை அப்படின்ட்டுருவாங்க. நீங்கள் இந்த கமிட்மெண்ட் நம்பி கடன் வாங்கி வச்சுருப்பீங்க, இதெல்லாம் கட்டிடலான்னு, அதெல்லாம் பெண்டிங் ஆகும். கடன் மேலே கடன் வந்துடும், பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க. கமிட்மெண்ட் 100% வந்தால் மட்டும் இனிமேல் கடன் வாங்க. இதுக்கு முன்னாடி வாங்கினது எதுவும் மாற்ற முடியாது, இதுக்கப்புறம் நீங்கள் தெளிவாக்கோங்க. சரிங்க, இதுக்கு முன்னாடி வாங்கினதை நான் என்ன பண்ணலாம், கண்டிப்பாக அதுக்கும் ஒரு வழி இருக்குது, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், பயப்படாதீங்க. ஓகேவா? அப்போ நீங்கள் இந்த சினிமா துறையில் இருக்கீங்க அப்படின்ட்டா நீங்கள் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் மகாலட்சுமி. கண்டிப்பாங்க, சுக்கிரனோட அதிதேவதை மகாலட்சுமிங்க. நீங்கள் மகாலட்சுமி பிடிச்சிக்கோங்க. கண்டிப்பாக சென்னையில் இருந்தீங்களா, பெசன் நகரில் அஷ்டலட்சுமி கோயில் இருக்குது, மறக்காமல் அப்படியே பீச்சுக்கு போயிட்டு அப்படியே ஒரு பார்த்துட்டு வந்துடுங்க. ஏன்னா கடல் அரசி அவங்க தான், கடலுக்கே அரசி யாருன்னா மகாலட்சுமி தான், தெரியுந்தானே? அலைமகள்னு சொல்லுவாங்க அவங்கள, புரியுதுங்களா? அதனால் போய் வணங்கிட்டு
கடலில் கொஞ்ச நேரம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வாங்க, கண்டிப்பாக ஒரு மாற்றம் வரும். அதே போல் உணவுகள் கொடுங்க. நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தால் இந்த ஆடு மாடுகளுக்கெல்லாம் தீவனம் வாங்கி கொடுங்க. நான் வெஜிடேரியனாக இருந்தால், நீங்கள் கலைத்துறையில் இருக்கிறீங்க, நான் வெஜிடேரியனாக இருந்தால் உங்கள் டீமெல்லாம் அழைச்சிட்டு வந்து ஒரு சின்ன கெடா விருந்து பண்ணி போட்டுருங்க. ஓகேவா? புரியுதுங்களா? இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வாய்ப்புகள் வர ஆரம்பிக்கும். என்னப்பா நம்ம வாய்ப்பே வரலங்கிறோம், இவங்க பார்த்து விருந்து கொடுக்குறாங்க அப்படிம்பாங்க. அதில் வர ஒருத்தர் யாராவது உங்களை புரிஞ்சுக்கிட்டு ஓகே வாய்ப்பு கொடுத்துருவாங்க. புரியுதுங்களா? சிம்பிளாங்க, பெரிய செலவு பண்ணதெல்லாம் ஒரு சிம்பிளாக அதில் ஒரு தானம் இருக்குது, அதில் ஒரு செலவு இருக்குது, அதில் ஒரு சந்தோஷம் இருக்குது, அதில் ஒரு வாய்ப்பு வரும். புரியுதுங்களா? இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நல்ல மாற்றங்கள் நடக்கும், லைஃப் நல்லாயிருக்கும். ஓகேவா? நீங்கள் இந்த ஏற்கனவே வாங்கின கடன் கட்டலாம். இனிமேல் தயவு செஞ்சு வாங்கிடாதீங்க, கமிட்மெண்ட்டாக இருக்கும் கொடுத்துடாதீங்க. ரொம்ப கவனமாக உங்களோட முக்கியமாக ஹெல்த்தில் பார்த்துக்கோங்க. ஹெல்த் சம்மந்தமான விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப கவனம் எடுத்துக்கோங்க, அது ரொம்ப முக்கியம். சரிங்களா? கன்னிப்பெண் கன்னி பசங்களுக்கு 7.5 சனியில் கட்டாயம் திருமணம் நடக்கும். அக்செப்ட் பண்ணுங்கள், எந்த பயமும் வேண்டாம். ஓகேவா? 7.5 சனியில் தான் திருமணம் நடக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, தைரியமாக ஒத்துக்கோங்க. 7.5 சனி பிடிக்குது அப்படிலாம் இல்லை, சனி பகவான் பிடிச்சா தான் கல்யாணமே நடக்கும். ஓகேவா? கல்யாணம் நடந்ததுக்கப்புறம் ஹெல்த்தை பார்த்துக்கணும் ஒன்று. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரும், அதை தவிர்த்துக்கோங்க. அவ்வளோதான். வேறு இந்த 2 பாயிண்ட்டை மட்டும் மைனஸில் வச்சுட்டுனா வேறு எதுவும் இல்லை. சொந்த பந்த உறவுக்குள்ளே எந்த கமிட்மெண்ட்டும் கொடுத்துடாதீங்க, எந்த ஒரு வாக்குறுதியும் கொடுத்துடாதீங்க. செலவை கொஞ்சம் சிக்கனமாக செலவு பண்ணுங்கள். கல்யாணத்துக்கு ஓவராக செலவு பண்ணிடாதீங்க. ஒரு ஆடம்பர செலவெல்லாம் வேண்டாம். சிம்பிளாக கோயிலில் போய் தாலி கட்டிட்டு அன்னதானம் பண்ணிவிட்டு, கண்டிப்பாக நீங்கள் மேசராசியில் இருக்கிறவங்க திருமணம் பண்ணுறீங்கன்னா முதியோர் இல்லங்கள் இந்த மாதிரி ஹோம்ஸ் எல்லாம் இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி இடங்களுக்கு கட்டாயம் அன்னதானம் பண்ணி ஆகணும். எழுதி வச்சுக்கோங்க. அந்த மாதிரி இடங்களுக்கு புருஷன், அதாவது திருமணம் முடிஞ்ச கையோட அவங்களுக்கு போய் ஒரு அன்னதானம் அன்னைக்கேன்னு பண்ணுங்கிறது இல்லைங்க. ஒரு 1 வீக் கழிச்சிட்டாவது ரிலாக்ஸாக போய் 2 பேரும் ஜோடியாக போய் பண்ணிவிட்டு அவங்க கிட்டலாம் ஆசீர்வாதம் வாங்கிட்டாங்க. வயதானவர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, ஹோம்ஸில் குழந்தைங்களாம் இருப்பாங்க, அவங்ககிட்டையும் ஆசீர்வாதம் வாங்க. அந்த மாதிரி ஹோம்ஸ் வருஷம் ஒரு 2.5 வருஷம் இருக்காது, மொத்தம் 7.5 வருஷம் இருப்பார். ஃபஸ்ட்டு 2.5 வருஷத்துக்கு அந்த விஷயம் பண்ணுங்கள். மொத்தம் 7.5 வருஷம் பண்ணணும். இந்த 2.5 வருஷத்துக்கு நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அவங்களோட ஆசீர்வாதம் கிடைச்சிதுன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. இது கட்டாயம் செய்யணும். இந்த நேரத்தில் நீங்கள் கவனிக்க வேண்டிய இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போயே ஒரு டைரி எடுத்து, நம்மளுக்கு கல்யாண வயசில் உங்கள் ஃபேமிலியில் யாராவது இருந்தாங்களா, ஓகே இதை பண்ணணும். இல்லை உங்கள் நண்பர்களோட குழந்தைங்க இருந்தால், எப்போ நீ கல்யாண செலவில் பண்ணுறது இல்லையில்ல, அதில் ஒரு 25,000 தனியாக எடுத்து வச்சுருப்பான். அதில் வேறு ஏதாவது குறைச்சிட்டு இந்த 25,000 என்ன பண்ணுறேன்னா, பொண்ணு மாப்பிள்ளை கூட்டி போய் அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஹோம்ஸில் ஏதாவது ஒரு செலவு பண்ணிட்டு வந்துருப்பா அப்படின்னு சொல்லிடுங்க. நான் பட்ஜெட் ஜாஸ்தியாக சொல்கிறேன், உங்கள் பட்ஜெட் என்னவோ அதில் பண்ணிக்கோங்க. ஓகேவா? உங்களுக்கு என்ன ஒத்து வருதோ அது பண்ணிக்கோங்க. ஓகேவா? நான் அதை ஃபிக்ஸ் பண்ணல, அந்த அமௌண்ட்டை ஒரு உதாரணமாக டக்குன்னு சொல்லிட்டேன். ஓகேவா? அந்த மாதிரி திருப்தியாக அவங்களுக்கு பண்ணி கொடுத்துருங்க. சாப்பாடுன்னா ரொம்ப நல்லா சாப்பாடாக கொடுக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் பண்ணுறோன்ட்டா அது ரொம்ப நல்லா இருக்கணும். அதாவது கடமைக்கு பண்ணக்கூடாது. அது அது ரொம்ப 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 ஆத்மார்த்தமாக பண்ணணும், தெய்வத்துக்கு பண்ணுற மாதிரி பண்ணணும். அப்போ தான் கடவுளோட அனுகிரகம் கிடைக்கும். அந்த பயத்தோடு பண்ணணும். அவங்க சாப்பிட்டு அப்படி சொல்லணும், சூப்பருங்க அப்படின்னு சொல்லிட்டு. புரியுதா நாங்கள் சொல்கிறது? அந்த மாதிரி செய்யுங்க. அவங்க அவங்க உங்கள் சாப்பாடை வந்து மைண்டில் வச்சுக்கணும். ஒரு குறைஞ்சது ஒரு 6 மாதத்துக்காவது உங்கள் சாப்பாடு திங்க் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு தம்பதிகள் வந்தாங்கப்பா, அன்னதானம் கொடுத்தாங்க பாரு, சூப்பர்ப்பா, அந்த தம்பதி எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும்ப்பா, கண்டிப்பாக நல்லா இருப்பாங்க. அவங்களுக்கு இப்போ நேரம் வளகாப்பு கூட கூப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அவங்க அப்படின்னு அவங்க திங்க் பண்ணணும். நீங்கள் கொடுக்குற ஒரு விஷயம் அந்தளவுக்கு யோசிக்க வைக்கணுமா? புரியுதுங்களா நான் சொல்கிறது? இவ்வளோ விஷயம் இருக்குங்க, புரிஞ்சுக்கோங்க, செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக நல்ல மாற்றம் வரும். மாணவியர்களுக்கு கண்டிப்பாக ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. படிப்பில் கொஞ்சம் கோபதாபங்கள் வரும், பிடிச்ச விஷயம் எதுவும் நடக்கலேன்னு வரும். ஸ்கூல் மாறுவீங்க கண்டிப்பாக. மேசராசியில் இருக்கிறவங்க ஸ்கூல் மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் ஒரு 80% உண்டு. 20% தான் கம்மி தவிர 80% உண்டு. அந்த மாதிரி இருக்கிறவங்க புது ஃப்ரெண்டை போகும்போது கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. செலவுகளை குறைச்சி சிக்கனமாக செலவு பண்ணுங்கள். ஹெல்த்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க பாருங்கள், நல்லதுகள் நடக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஸ்கூல் மாறுறீங்க, ஒரு ப்ளஸ் ஆகி போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக தான தர்மங்கள் பண்ணுங்கள், ரொம்ப நல்லது நடக்கும். சரியா? இப்போலேருந்து குழந்தைங்களுக்கு அதை பழக்கி விடுங்க. எதிர்காலத்தில் அவங்க அதை கற்றுக்கிட்டு நல்லபடியாக இருப்பாங்க. இல்லத்தரசிகள் ரொம்ப முக்கியம். அமைதியாக போயிடணும், யாருக்கும் சப்போர்ட் பண்ணிடக்கூடாது, ரொம்ப தெளிவாக இருக்கணும், உண்மை சத்தியத்துக்கு துணை போகணும்.
இதுக்கு முன்னாடி நடந்தது வேறு. இப்போ எப்படின்னா எல்லாம் உங்களை கண்காணிக்கிறாங்க. சனி பகவானோட பார்வை உங்கள் மேலே இருக்குது. அப்போ என்ன நடக்கும்னா, நீங்கள் ஏதாவது ஒரு சின்ன தப்பு பண்ணால் கூட பெருசாக தெரியும். எல்லோரும் கூப்பிட்டு திட்டுவாங்க. அப்போ இந்த 2.5 வருஷம் திட்டு வாங்கக்கூடாதுன்னு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களா, கவனமாக இருந்துக்கோங்க. அதே மீறி அது நடந்துச்சுன்னா, பகவானே நீ எனக்கு அந்த தாங்குகிற சக்தி கொடுன்னு சனீஸ்வர பகவான்கிட்ட வேண்டிக்கோங்க. கண்டிப்பாக நல்லாயிருக்கும். பொதுவாக சனீஸ்வர பகவான் பிடிக்கிறார் அப்படின்னா 2 பகவானை ஈஸியாக பிரார்த்தனை பண்ணிக்கலாம். ஒன்று விநாயகர், இன்னொன்று ஆஞ்சநேயர். இவங்க 2 பேரையும் வணங்கினாவே சனீஸ்வர பகவான் வந்து நம்மளுக்கு விடுதலை கிடைச்சிரும். இது வந்து பொதுவான ஒரு விஷயம். எப்போவுமே கிரகத்துக்கிட்ட சனீஸ்வரர்கிட்டே போகக்கூடாது. இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு இப்போ திருநள்ளாறு போகிறீங்க அப்படின்னா அங்கே இருக்கிற தர்பானேஸ்வரர் தான் பார்க்கணும். புரியுதுங்களா? அங்கே இருக்கிற சிவன்கிட்ட தான் போய் சொல்லணும். சனீஸ்வர பகவான் இப்போ நீங்கள் சனீஸ்வர பகவான் இந்த தர்பானேஸ்வருக்குள்ளே போயிட்டீங்கன்னா சனி பகவான் வந்து அந்த இதுலேயே இப்போ வாசல்லையே தங்கிக்குவார். உங்களை ஃப்ரீயாக அனுப்பிச்சுடுவார். சிவன்கிட்ட போய் நீங்கள் வர வேண்டியிருந்தீங்க. நான் வரும்போது சனி பகவான் என்னை பிடிக்க தயாராகிறாரு. அவர் பிடிக்கட்டும், நான் வேணான்னு சொல்ல. ஆனால் அதை தாங்குகிற சக்தி நீ தான் எனக்கு கொடுக்கணும். நான் 100% நேர்மையும் சத்தியத்தையும் துணையாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு பிரார்த்தனை வச்சுக்கிட்டீங்களா, கண்டிப்பாக வரும்போது அவர் பிடிச்சாருமே நீங்கள் நேர்மையாக நடக்கிறத பார்த்து நல்லது பண்ணுவார். ஓகேவா? ஃபாலோ பண்ணிக்கோங்க. 2வது, வீட்டில் குறைஞ்சபட்சம் மாதத்தில் ஒரு நாள் வந்து எள்ளு கலந்த உணவுகள் சாப்பிடுங்க. ஒரு 2.5 வருஷத்துக்கு நல்லெண்ணெயில் சமைச்சிக்கோங்க. புரியுதுங்களா? டெய்லி இல்லைனா கூட வாரத்தில் ஒரு 2 நாள் நல்லெண்ணெய் சமைச்சிக்கோங்க. 3 சொட்டு நல்லெண்ணெய் உச்சந்தலையில் வச்சுக்கோங்க. புரியுதுங்களா? 3 சொட்டு நல்லெண்ணெய் உச்சந்தலையில் வச்சுக்கோங்க. சுத்தமான நல்லெண்ணெய். புரியுதுங்களா? கடையில் போய் சுத்தமான நல்லெண்ணெய் வாங்கிட்டு வந்து சமைக்கிறதுக்கு தனியாக பூஜைக்கு எல்லாத்துக்குமே நல்லெண்ணெய் பயன்படுத்துங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. சுத்தமான நல்லெண்ணெய். அதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு என்னப்பா பண்ணணும்? சுத்தமான நல்லெண்ணெய் பொருள்னு சொல்லிட்டு இருக்கீங்க. நான் சுத்தமான நல்லெண்ணெய் தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாம் வாங்கி நீங்களே ஆட்டிக்கோங்க. வேலையை முடிஞ்சது. கருப்பட்டி போட்டு ஆட்டினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா அப்படியே மணமாக இருக்கும். நீங்கள் எந்த சாப்பாடு செஞ்சாலும் சரி, தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. பிரச்சனை குறைஞ்சிரும், நல்லாயிருக்கும். கால் வலி முட்டி வலி வராது. ஒரு சிலருக்கு எப்போவே ஆரம்பிக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. ஓகேவா? புரிஞ்சுக்குவீங்க நம்புகிறேன். வேலைக்கு செல்லும் சகோதரி, வேலையில் நிறைய பிரச்சனை இருக்கும். வீண் பழிகள் வரும். வேலை மாற்றம் கண்டிப்பாக 50% இருக்குது. தயாராகிக்கோங்க. கவனமாக இருந்துக்கோங்க. இருக்கிற வேலையில் கொஞ்சம் பிடிச்சா பாருங்கள். ரொம்ப குழப்பமாக இருக்குன்னா வேறு வேலைக்கு போகிறதுக்கு தயாராகிக்கோங்க. 2வது, ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட்டுறாதீங்க. கடன் வாங்கி கொடுத்துறாதீங்க. நகையை இரவல் கொடுத்துடாதீங்க. நகையை மட்டும் யாருக்கா கழட்டி கொடுத்துட்டிங்களா, அது திரும்ப வரத்துக்கு 7.5 வருஷம் ஆகும். கணவர் கேட்டாவே கொஞ்சம் முடிஞ்ச அளவு நான் அவரோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பண்ணுறோன்னா பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா நீங்களே நகையை கொண்டு போய், ஒரு உதாரணத்துக்கு உங்கள் நகை வந்து ஒரு 2 லட்ச ரூபா வருதுன்னா நீங்கள் போய் ஒரு 20,000க்கு வச்சுட்டு அந்த பணத்தை எடுத்து பேங்க்கில் டெபாசிட் பண்ணிட்டு வந்துடுங்க. ஏன்னா வச்சுருந்தா திருட்டு போயிடும். புரியுதுங்களா? நகையை பாதுகாப்பாக போயிட்டு வாங்க. இந்த 2.5 வருஷத்துக்கு கண்டிப்பாக கவரிங் நகை வாங்கி கொஞ்ச நாளைக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. யாராவது என்னம்மா யாரும் போய் கேட்க போகிறதில்ல. உங்கள் நகை மாட்டிலே கவரிங் வாங்கி போட்டுக்கோங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை நீங்கள் வச்சுக்கோங்க. திருடம் வந்து தூக்குனாலும் ஒன்றும் கவலை இல்லை. உங்கள் நகையை வந்து பேங்க்கில் கொண்டு போய் கம்மி அமௌண்ட்டுக்கு டெபாசிட் பண்ணிவிடுங்க. இல்லை அதே அமௌண்ட்டு டெபாசிட் பண்ணிட்டு அந்த பணத்தை எடுத்து நீங்கள் வட்டிக்கு அங்கேயே அதே பேங்க்கில் போட்டு வந்துடுங்க. நம்மளுக்கு அதில் கொஞ்சம் கம்மியானாலும் தப்பு இல்லை. வட்டி தான் போகுமே தவிர அந்த நஷ்டத்துக்கு நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை. புரியுதா நான் சொல்கிற ஐடியா? தயவு செஞ்சு புரிஞ்சு இதை நடத்தி பாருங்கள். இந்த விரைய சனி பகவானோட தாக்கத்துலேருந்து நம்ம விடுதலை அடைஞ்சலாம். பயப்படாதீங்க. ரிலாக்ஸாக இல்லைங்க. செய்யக்கூடிய வேலைகளில் கவனமாக இல்லைங்க. சத்தியத்துக்கு துணை போங்க. எப்போதும் நேர்மை நியாயம் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே கொண்டு வாங்க. நல்ல விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. இதில் நீங்கள் தயாராகிட்டீங்களா, இந்த சனி பகவான் உங்களுக்கு அள்ளி கொடுக்க தயாராகிட்டார். புரியுதுங்களா? அள்ளி கொடுத்துருவார். அது உங்களுக்கு புரியாது. இதுதான் ரகசியம். 7.5 சனியில் நிறைய பேர் ஜெயிச்சிருக்காங்க. அதில் ரொம்ப விரல் விட்டு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. எம்ஜிஆர் ஐயா, ஜெயலலிதா அம்மா, இவங்க எல்லாமே 7.5 சனியில் தோற்று இருக்காங்க, ஜெயிச்சிருக்காங்க. ஆனால் ஜெயலலிதா அம்மா தோற்றுருக்காங்க. ஓகேவா? ஆனால் பார்த்துக்கோங்க. 1995 இதை நான் அப்புறம் பேசுகிறேன். இதில் கொண்டாண்டன்னா தப்பாக போயிடும். நான் அதை உங்களுக்கு அடுத்த ஏதோ ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு அதை பற்றி தனியாக பேசுகிறேன். அரசியல் பேசக்கூடாது. சனி பகவானை பற்றி வரக்கூடிய விஷயங்களை நான் பேசுகிறேன். ஓகேவா? நம்மளுக்கு அரசியல் செட் ஆக மாட்டேங்குது. அதை விட்டுறலாம். நம்மளுக்கு அதெல்லாம் வேண்டாம். நம்ம இதை மட்டும் நம்மளுக்கு என்ன வருதோ அதை மட்டும் பார்த்துடலாம். ஆன்மீக வகையில் சத்தியத்தோடு இருக்கிற வகையில் மட்டும் நம்ம சொல்லிடலாம். சரிங்களா? அதனால் நீங்கள் அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிச்சயமாக நல்லவர்கள் கிடைக்கும். பயப்படாதீங்க. கட்டாயம் திருநள்ளாறு போயிட்டு வாங்க. திருக்கொல்லிக்காடும் வாய்ப்பு கிடைச்சா போயிட்டு வாங்க. திருக்கொல்லிக்காடு போனீங்களா, தயிர் சாத நெய்வேத்தியமாக படித்து தானம் பண்ணுங்கள். அங்கே சிவகுமார் ஐயா தான் குருக்களாக இருப்பார் திருக்கொல்லிக்காட்டில். போங்க, சொல்லுங்கள்.
சாப்பாடு எல்லாம் நீங்களே செஞ்சுட்டு போனால் கூட சரி, தானம் பண்ணிட்டு வந்துடுங்க ஒரு சனிக்கிழமை போய் மறக்காமல். அதே போல் அஸ்வினி நட்சத்திரக்காரருக்கு பரிகார ஸ்தலமே பக்கத்தில் திருக்கோயிலுக்கு போகிற வழியில் தான் இருக்குது. அந்த கோயிலும் பார்த்துட்டு போயிடுங்க. அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது என்ன கோயில் யாருக்கெல்லாம் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அஸ்வினி நட்சத்திர பரிகார கோயில் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? திருக்கலிக்காடு போகிற வழியில் தான் இருக்குது அந்த கோயிலும். அது எனக்கு தெரியும், இப்போ மனசில் வந்துடுச்சு. இருந்தாலும் நான் கமெண்டில் கேட்குறேன். அப்படி இல்லைன்னா நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். சரியா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த கோயிலோட குருக்கள் வந்து ரொம்ப நல்ல நண்பர். அஸ்வினி நட்சத்திர பரிகார கோயிலோட குருக்கள் அடிக்கடி ஃபோனில் பேசிக்குவோம். அந்தளவுக்கு நல்ல நண்பர்னு வச்சுக்கோங்களேன். அதனால் அவரை ஆலயத்தையும் பார்த்துருங்க. அங்கே வந்து மரகதலிங்க பூஜையை போய் பாருங்கள், ரொம்ப சிறப்பாக இருக்கும். சரிங்களா? சனி பகவானை பற்றின பயம் தயவு செஞ்சு இனி வேண்டாம், தெளிவாகிடுங்க. விரைச்சனி பகவான் வந்து சுப செலவை தான் கொடுக்குறாரு. அசுப செலவு நாமளாக உருவாக்கிறது தான். தன்னோட இமேஜுக்காக கடன் வாங்கிறது, தன்னோட கௌரவத்துக்காக ஆலோசனை இல்லாமல் செஞ்சோமா கடனில் போய் மாட்டிக்குவோம். 100% வெக்கப்படாமல் ஆலோசனை செய்யுங்க. ஒரு சில காரியங்கள் ஆனஸ்ட்டாக பண்ணுங்கள். நான் ஓகேங்க, அடுத்தவனை பற்றிலாம் கவலைப்படாதீங்க. 10 பைசா நம்ம கஷ்டத்தில் இருக்கும்போது யாரும் ஹெல்ப் பண்ண போகிறதில்ல, யாராக இருந்தாலும். ஓகேவா? உணர்ந்துக்கோங்க, அது உங்களுக்கு நல்லா தெரியும். அதனால் பார்த்து கவனமாக இருந்துட்டிங்களா தப்பிச்சுக்குவீங்க. ஏன்னா ஏற்கனவே நீங்கள் ஓரளவுக்கு ரெடியாகி ஓரளவுக்கு கொண்டாந்துட்டீங்க. இப்போ உங்களை மறுபடியும் கீழே கொண்டு போகிறதுக்கு கிரகங்கள் தயாராக இருக்குது. அந்த கீழே கொண்டு போகாமல் தடுக்கிறது தான் என்னோடய வேலை. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. ஒரு பெரிய மாற்றம் உங்களுக்கு நடக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். சனி பகவான் நான் சொன்ன விஷயங்களில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் அதை என்கிட்ட வாட்ஸ்அப்பில் கேளுங்க. நான் உங்களுக்கு கண்டிப்பாக வழிகாட்டுறேன். ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிச்சயமாக நற்பலங்கள் உங்களுக்கு கிடைக்கும். திருக்கணித முறைப்படி 29/3/2025 சனிக்கிழமை அமாவாசை அன்னைக்கு ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோவிலில் ஸ்ரீ பக்த ஆஞ்சநேயர், மேற்கு நோக்கி இருக்கிற ஸ்ரீ பக்த ஆஞ்சநேயர் முன்னாடி சனிப்பெயர்ச்சி மகா கோம்பம் நடைபெறுகிறது. வாய்ப்புள்ளவங்க அந்த யாகத்தில் கலந்துக்கோங்க. நிச்சயமாக நற்பலங்கள் கிடைக்கும். குறிப்பாக கும்பம், மீனம், மேஷம், சிம்மம் இந்த ராசிக்காரருக்கு சனிப்பயிற்சி ஹோமத்தில் பூஜை செய்த ஆஞ்சநேயர் மூலிகை தாயத்துகள் கொடுக்குறோம். ஆஞ்சநேயரோட பாதத்தில் வச்சு தான் பூஜையை பண்ணுறோம். கண்டிப்பாக அந்த தாயத்தை அணிஞ்சிக்கோங்க. கண்டிப்பாக இந்த 2.5 வருஷத்துக்கு உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு அரணாக அவர் அந்த தாயத்தை உங்களுக்கு இருக்கும். கண்டிப்பாக வாங்க. இதுக்கான கட்டணம் இருக்குது. எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். இல்லைங்க எனக்கு தாயத்தெல்லாம் வேண்டாம், சங்கல்பம் மட்டும் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்களா, நீங்கள் சங்கல்பம் மட்டும் பண்ணிக்கலாம். அதுக்கு குறைவான கட்டணம் தான் நாங்கள் பண்ணுறோம். இல்லைங்க என்கிட்ட கட்டணமே இல்லை, கோயிலுக்கு வந்து சாமி தரிசனம் சத்தியமாக வாங்க, நல்லபடியாக சாமி தரிசனம் பண்ணிவிட்டு அனைவரும் போங்க. வந்து ஆலயத்தில் வந்து இந்த யாகத்தில் அனைவரும் கலந்துக்கோங்க. கலந்துக்கிறதுக்கு அனுமதி ஃப்ரீ, எந்த ஒரு கட்டணமும் இல்லை. வரவங்க அனைவருக்குமே அன்னதானம் நடக்குது. மிக பிரம்மாண்டமான ஒரு அன்னதானம் நடக்குது. சனி பகவானாவே எங்களோட வழக்கமான ஒரு விஷயம் வச்சுருக்கோம். சனி பகவானுக்கு பிடிச்ச ஒரு உணவுன்னா புளி சாதம். அதில் ஒரு தன்மை இருக்குது. அது வந்து திருநள்ளாறு போகிறவங்க எல்லாத்துக்கும் தெரியும். சனீஸ்வர பகவான் புளி சாதத்தில் ஒரு விஷயம் வச்சுருக்காரு அப்படின்ட்டு. அதை நாங்கள் தானமாக தரோம். அதே போல் தயிர் சாதம், சனி பகவானுக்கு தயிர் சாதம் அன்னதானம் கொடுத்துட்டீங்க. அந்த மிளகும் நல்லெண்ணெயில் தாளிக்கணும். அதுவும் நல்லெண்ணெயை விட தேங்காய் எண்ணெயில் தாளிக்கணும். அது ஒரு விஷயம் இருக்குங்க. நீங்கள் அதை வாங்க, நீங்கள் வந்து சாப்பிட்டு பாருங்கள். ஓகேவா? அவருக்கு படைச்சிட்டு அதே போல் வர பக்தர்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு விஷயங்கள் கொடுத்துருவோம். வர எத்தனை பேர் வந்தாலும் அத்தனை பேர்த்துக்கும் கயிறு கொடுத்துருவோம். சனி பகவானோட கயிறு நாங்கள் கொடுக்குறோம். அதை நீங்கள் அணிஞ்சிக்கலாம். உங்களுக்கு ஒரு பாதுகாப்பாரனாக இருக்கும். வரவங்க அத்தனை பேர்த்துக்குமே கயிறு நாங்கள் கொடுத்துறோம். ஓகேங்களா? அதை விட ரொம்ப ஒரு முக்கியமான இன்னொரு விஷயம் என்னென்னா, இதுக்கு மூலிகை தாயத்துக்கு சங்கல்பம் பண்ணுறவங்களுக்கு நாங்கள் ஒரு விண்ணப்பம் வச்சுருக்கோம். பணம் கட்டுறவங்களுக்கு அந்த முறையில் நீங்கள் நேராக கோயிலுக்கு வரணும். கோயிலுக்கு வாங்க, நான் சொன்ன விஷயத்தை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. நீங்கள் கோயிலில் ஒரு சில மூலிகைகள் தரோம். யாகத்தில் போட்டு யாகத்தில் உட்காந்து நீங்கள் பிரார்த்தனை பண்ணிட்டு போகலாம். அந்த வாய்ப்பு நான் உங்களுக்கு தரோம். கண்டிப்பாக உங்களுக்கு நிறையா மாற்றங்கள் நடக்குங்கிறத நான் சத்தியமாக சொல்கிறேன். நீங்கள் திருக்கோயிலுக்கு வந்து பாருங்கள். நம்மளோட மகாலட்சுமி 16 லட்சுமி இருக்காங்க. அவங்கக்கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்க அருளால் உங்களுக்கு 16 செல்வங்களும் கிடைக்கணும்னு நான் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுறேன். டிவைன் டிவி சப்ஸ்கிரைபருக்கு ஒரு சந்தோஷமான நியூஸு இப்போ நான் சொல்லக்கூடியது. இப்போ வருகிற சனிப்பெயர்ச்சி வரைக்கும் 28ஆம் தேதி வரைக்கும் இந்த ஸ்ரீ டிவைன் டிவியில் வர வீடியோஸ்களை பார்க்குற நம்ம சப்ஸ்கிரைபர் நீங்கள் ஒரே ஒரு விஷயம் தான் பண்ணணும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு 8 பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள். விருப்பம் இருந்தால், கட்டாயம் இல்லை, விருப்பம் இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். அதே போல் கமெண்ட் பண்ணுங்கள்.
ஷேர் நீங்கள் 8 பேர்த்துக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற இந்த நம்பருக்கு எனக்கு ஒரு மெசேஜ் போட்டுருங்க. 28ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் அதை விஷயத்தை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. எத்தனை வீடியோ வருதோ அத்தனை வீடியோவையும் ஃபுல்லாக நீங்கள் ஷேர் பண்ணணும், கமெண்ட் பண்ணணுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த மாதிரி பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்பீங்க. நம்ம திருக்கோவிலில் ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமியோட திருக்கோவிலில் நடக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சி மகா யாகத்தில் நாங்கள் மூலிகை தாயத்தை வச்சு பிரார்த்தனை பண்ணுறோம், ஆஞ்சநேயருக்கு பாதத்தில் வச்சு. ஓகேவா? இந்த மூலிகை தாயத்தை வந்து ஒரு 8 பேர்த்துக்கு கிஃப்டாக கொடுக்குறோம். ஓகேவா? ஒரு 8 நபர்களுக்கு கிஃப்டாக கொடுக்குறோம். ஏன்னா சனி பயிற்சினா சனி பகவான் 8 பேர்த்துக்கு கிஃப்டாக கொடுக்குறோம். இதில் எனக்கு மெசேஜ் பண்ணுறவங்கள உங்கள் பேர் உங்கள் செல் நம்பரோட நாங்கள் சீட் எழுதி வச்சுருவோம். நீங்கள் கோயிலுக்கு வாங்க, கோயிலுக்கு வந்தோன்னே உங்கள் பேர் உங்கள் செல் நம்பர் எழுதி நீங்களே சீட் எழுதி போட்டுருங்க. உங்கள் குடும்பத்தில் வர ஒரு குழந்தையை கூப்பிட்டு ஒரு 8 சீட் எடுக்கலாம். அந்த 8 சீட்டில் யாருக்கு வருதோ அவங்களுக்கு நாங்கள் கிஃப்டாக இந்த மூலிகை தாயத்தை கொடுத்துரும். ஓகேவா? இந்த வாய்ப்பை விருப்பம் இருக்கிறவங்க பயன்படுத்திக்கோங்க. என்னோடய சப்ஸ்கிரைபர்களுக்காக நான் செய்யக்கூடிய ஒரு முதல் கிஃப்டாக இது இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். சனி பகவான்லேருந்தே நான் தொடங்குறேன். முதல் விஷயம் சனி பகவானேலேருந்தே கொடுக்கட்டும் அப்படின்ட்டு. ஆனால் உங்கள் வீட்டில் கும்பராசி, மீனராசி, மேஷம், சிம்மம் இந்த 4 ராசியில் ஒருத்தர் இருக்கணும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்க மட்டும் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஏன்னா அவங்களுக்காக தான் அது கொடுக்குறோம். அந்த தாயத்தை அவங்க பயன்படுத்தணும். ஏன்னா அப்போ தான் அவங்களுக்கு புரிஞ்சிக்க முடியும். ஓ, சனி பகவான் மற்றவங்களுக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசங்கிறது புரிஞ்சிக்க முடியும் அதை கட்டுறதுனால. சரிங்களா? இந்த வாய்ப்பை விருப்பம் இருக்கிறவங்க பயன்படுத்தி சனீஸ்வர பகவானோட பேரொருளை பெற்றுக்கிற மாதிரி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். சரி, டிவைன் டிவியோட முதல் கிவ்அவேவாக இதை நாங்கள் கொடுக்குறோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு. ஒரு 8 ஃபேமிலிக்கு இந்த விஷயம் சேரணுங்கிறது உங்களோட ஆசை. கட்டாயம் கோயிலுக்கு வரணும், பார்சல் இல்லை, அதை தெளிவுபடுத்திக்கிறேன். ஓகேவா? ரூல்ஸை நல்லா பார்த்துக்கோங்க. ஒரு டைம் ரிவர்ஸில் கூட போய் விட்டு வந்து கூட பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ இப்போ பார்க்குற வீடியோவிலேருந்து இதுக்கு அடுத்து தொடர்ந்து வரக்கூடிய அத்தனை வீடியோவையும் நீங்கள் கமெண்ட் பண்ணணும். ஓகேவா? அதுக்கு அடுத்தது ஒரு 8 பேர்த்துக்கு ஷேர் பண்ணணும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு 8 பேர்த்துக்கு, ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி யாருக்குனாலும் ஷேர் பண்ணிக்கோங்க. சரிங்களா? உங்கள் ஃபேமிலியில் இந்த 4 ராசி ஒரு ராசி உங்கள் ஃபேமிலியில் இருந்தால் மட்டும் இந்த வேலையை செய்யுங்க. ஓகேவா? ஏன்னா டிவைன் டிவி நேயர்களுக்கு என்ன கிடைக்கும்னு பார்ப்பீங்க. இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம இனிமேல் ஆரம்பிக்கிறோம். கண்டிப்பாக மகாலட்சுமியோட பேரால் அனைவருக்கும் நல்லது நடக்கணும்னு வேண்டிக்கிறேன். நிச்சயமாக உங்களுக்கு ஆஞ்சநேயரோட மூலிகை தாயத்து கிடைக்கும். பகவான் உங்களுக்காக இந்த வாய்ப்பு கொடுத்துருக்காரு. தைரியமாக மெசேஜ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நல்லது நடக்கும். ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமியோட அருளால் மீண்டும் ஒரு நல்ல வீடியோ உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இது தெரியணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஒவ்வொரு வீடியோவையும் மறக்காமல் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா டிவைன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.